அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் அக்கட்சியின் தொகுதி பங்கீட்டு குழு நிர்வாகிகள் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களை தர இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். இந்த ஆலோசனை தொடர்பான முழு தகவலை சொல்லலாம். சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்தில் அதிமுகவினுடைய தேர்தல் பங்கீட்டு குழுவினர் தற்போது இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்றிருக்கின்றனர். அதிமுக தரப்பில் நேற்று வரை விருப்ப மனு விநியோகிக்கப்பட்டிருந்தது. 2000க்கும் மேற்பட்டவர்கள் அந்த விருப்ப மனுக்களை பெற்றிருந்தார்கள். அதன் அடிப்படையில் தற்பொழுது விருப்ப மனு விநியோகம் நிறைவடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தொகுதி பங்கீட்டு குழுவினர் பல்வேறு கட்சிகளுடன் தொகுதி உடன்பாடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றார்கள். குறிப்பாக தேமுதிகவுடன் அதிகாரப்பூர்வமாக பேச்சுவார்த்தை நடைபெற்று 2 கட்டங்களில் நிறைவு செய்திருக்கின்றது. மேலும் பல கட்சிகளுடன் பாமக உள்ளிட்ட கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக அதிமுக தரப்பில் தொடர்ந்து கூறப்படக்கூடிய சூழ்நிலையினால் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அந்த கட்சியினுடைய தேர்தல் பங்கீட்டு குழுவினர் தற்போது ஆலோசித்து வருகின்றார்கள். குறிப்பாக கூட்டணி தொடர்பாக பல்வேறு கட்சிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் ஒரே தொகுதியை கேட்கின்றார்கள். எனவே ஒரே தொகுதியை கேட்கக்கூடிய கட்சிகளுக்கிடையே எவ்வாறு தொகுதிகளை பிரித்துக் கொடுப்பது, மேலும் அதிமுக போட்டியிட விரும்பக்கூடிய சில மக்களவை தொகுதிகளை கூட்டணி கட்சிகளும் கேட்கக்கூடிய பட்சத்தில் அதை எவ்வாறு கையாளுவது என்பது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டு வருகின்றது. மேலும் இரட்டை இலை சின்னத்தில் சிறிய கட்சிகள் போட்டியிடுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். எனவே தமிழகம் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய 40 மக்களவை தொகுதியில் எத்தனை தொகுதியில் இரட்டை இலை சின்னத்தை நேரடியாக களத்தில் இறக்குவது என்பது குறித்தும் தற்பொழுது இந்த ஆலோசனை கூட்டத்தில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் அந்த கட்சியினுடைய தேர்தல் பங்கீட்டு குழுவினர் ஆலோசித்து வருகின்றார்கள். மேலும் அடுத்த கட்டமாக பேச்சுவார்த்தையை விரைவுபடுத்த வேண்டியதன் அவசியம் குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டு வருகின்றது. கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் வழங்குவது, அதிமுக எந்தெந்த தொகுதிகளில் நேரடியாக போட்டியிடுவது, கூட்டணி கட்சிகள் வைக்கக்கூடிய நிபந்தனைகளை எவ்வாறு கையாளுவது என்பது தொடர்பான ஒரு ஆலோசனையாக தற்போது இது நடைபெற்று வருகின்றது. சென்னை பசுமை வழிச்சாலை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்தில்.